ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க யூடியூப்பில் வந்து நம்ம புதுசாக ஒரு ஷார்ட் வீடியோ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ்லலாம் இருக்கிறவங்களுக்கு ஷார்ட் வீடியோனா என்னென்னு எடுக்கிறது எப்படின்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒன்றோ ரெண்டோ சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நம்மளாக வந்து ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு டெவலப் ஆகும். எப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு ஒரு கேமராவில் பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த லோகோ பேர்லாம் அங்கே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன், அது மாதிரி பாருங்கள். நீங்கள் யூடியூப் அப்படின்றப்ப யூன்னு இருக்கிற இடத்துல அமுக்குனிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்படியே ப்ளே ஆகும். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு கீழே இருக்கும். ஓகே, அதை அமைக்கிட்டு நம்ம யூடியூப்பை வந்து வீடியோ போடுறத நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்கிறவங்களாம் குக்கிங்கு ரங்கோலி இதெல்லாம் போடுவாங்க. ஒரு அப்ரிஷியேட்டே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி யூடியூப்பில் எடுத்து போடுறப்ப நல்லா ஒரு அப்ரிஷியேட் ஆகும், சேனலும் ரீச் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து பசங்களுக்காக தான் நான் வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். இருந்தாலும் கூட டெவலப்மெண்ட் பண்ணுறப்ப ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், நமக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும். ஓகே, எனக்கு பார்த்திங்கன்னா இந்த எடிட்டிங் பண்ணுறது எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட்டு பாப்பா தான் ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஏஞ்சல்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பாப்பாட்ட கேட்டு நான் சின்ன ஷார்ட் வீடியோ வந்து டெய்லியுமே போட்டுட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லாருக்குமே கொஞ்சம் தெரியாமல் இருந்துச்சுன்னா ஷார்ட் வீடியோனால் என்ன, எப்படி நம்ம வந்து எடிட்டிங் பண்ணி போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்திங்கன்னா நேற்று தான் பார்த்திங்கன்னா ஒரு 700 கிட்ட வந்துடுச்சு எங்கள் சேனலில். ஸோ அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி நான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்து பெரிய லாங் வீடியோ போடுறப்ப அது வந்து தனியாக நான் போட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ எப்படி போடுறது அப்படின்றத மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, லாங் வீடியோ வந்து எடிட்டிங்லாம் கொஞ்சம் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஸோ ஷார்ட் வீடியோ வந்து பேசிக்காக டக்குன்னு நம்ம போடக்கூடிய லெவலில் தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூன்ற அந்த இதை அமுக்குனிங்கன்னா நம்ம லோகோ வந்துடும், யூடியூப் சேனல் வந்து இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோனை ஆன் பண்ணிக்கோங்க. நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ரங்கோலியோ இல்லை குக்கிங்கோ இல்லை எதாவது பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இதில் வந்து கன்வெர்ட் பண்ணி போடலாம் யூடியூப் சேனலில். இப்போ யூன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வந்துடுது இல்லையா. நம்ம சேனலுக்கு கீழே பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஓகே, அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹோம்னு இருக்கும், ஷார்ட்னு இருக்கும். இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டா டைரெக்டாக யூடியூப்பில் நம்ம போடுற வீடியோவுக்கு போடுற இடம் வந்து கிடச்சிரும். ஸோ அந்த வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அது ஒரு அமுக்குனிங்கன்னா நம்ம யூடியூப் ஏரியா வந்துடும். இங்கே தான் நம்ம வீடியோ எடுத்து போட முடியும். ஓகே, அந்த பெரிய பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா அந்த சாங் வைக்கிற ஒரு இடம் இருக்கும், ஆட் சவுண்டு ஆட் பண்ணுற இடம். அந்த பக்கம் போனீங்கன்னா சாங்கெல்லாம் எடுத்து வச்சுருப்போம் சேவ்டில், அங்கே போகலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் நம்ம வந்து பேசுகிற வீடியோவோ இல்லை ஏதோ அது வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக நீங்கள் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 மினிட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ அதே இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா 3 மினிட்ஸ் காட்டும். ஸோ இந்த டேப்பில் ஒரு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்கனால நான் இன்னொரு ஃபோன் வாங்கிக்கிட்டேன் யூடியூப் போடுறதுக்காக. ஓகே, சம்டைம்ஸ் நமக்கு வாய்ஸ் ஒர்க்கெலாம் கொடுக்க முடியாது, எடிட்டிங் ஒர்க்குக்கெல்லாம் டேப் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் காமிக்கிறேன் இல்லையா, இது 3 மினிட்ஸ். இப்போ வந்து நீங்கள் தாராளமாக பேசலாம். ஸோ உங்களுக்கு அவ்வளோ நேரம் வேணாம், கொஞ்சமாக வச்சுக்கலான்னா 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அந்த 3 இருக்குது இல்லையா, அதிலே அமுக்குனிங்கன்னா 15 மினிட்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை மேலே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து சாங்குக்கான ஒரு இது ஆட் சவுண்டுன்னு இருக்குது. ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் சாங்கு வச்சுக்கலாம். இப்படி 2 இது இருக்குது இல்லையா, சேவ்டில் அமுக்குனிங்கன்னா அங்கே கொஞ்சம் சாங்கெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அது மாதிரி நீங்களும் சேவ்டுக்கு போயிட்டு சாங்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினாலும் நம்ம சேவ் பண்ணிவிட்டு பாட்டு போட்டு பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்ச பாட்டை ஏதாவது ஒரு பாட்டு வந்து நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடலாம். ஓகே,
இப்போ கொடுத்தாச்சு இல்லையா, அந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா ப்ளூ கலரில், அதை தட்டிட்டு நம்ம டைரெக்டாக பாட்டு வச்சாச்சு இப்போது. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் பாட்டெல்லாம் ஷேர் பண்ண முடியாது, எனக்கு காப்பி செட் வரும். ஸோ அதனால் செல்ஃபி எடுப்போம்ல, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரிங் இருக்கு இல்லையா மேலே, அதை வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி சாங் போடுறதுனால நம்மளை காமிச்சிட்டு பண்ணிக்கலாம். இல்லை ரங்கோலி போட்டாலும் அந்த பக்கம் வச்சு சாங் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சாங் ஓடிட்டுருக்கு. ஓகே, சரி, அந்த ரிங்கே டச் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் பக்கமாக எடுத்துக்கலாம். ரங்கோலி, சமையல், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து செல்ஃபி மூடில் வச்சுட்டு இப்போ வந்து நான் பேசிட்டு தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். பேசிகிட்டு இருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். 700 ரீச் ஆனதுனால அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக்கிறேன். ஸோ அதை பேசி முடித்தோடனே என்ன பண்ணுறோன்னா அது தன்னால் ஆஃப் ஆகிடும். ஓ, சாங் போட்டிருக்கேன் போல இருக்குது. ஓகே, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாங் ஓடிட்டுருக்கு. ஸோ நான் அதை வந்து யூடியூப்பில் காட்டிக்க முடியல. ஓகே, சாங் வந்து எத்தனை நிமிஷம் இருக்கோ அது வரைக்கும் தான் ஓடும், அப்புறம் அதுவாகவே வெளில வந்துடும். ஸோ அப்படி சாங் பாடி முடித்தோடனே பக்கத்தில் ரைட்டுன்னு ரைட்டு சிம்பிள் இருக்கும். அந்த ரைட்டை நீங்கள் அழுத்துனீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். கீழே காமிக்கிற பாருங்கள். இந்த சாங் முடித்தோடனே இந்த பட்டன் வந்து நார்மலாக இருந்த மாதிரியே வந்துடும். அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சாங்குக்கு இது பண்ண முடியும். கெட் ரெடி வித் மீ எது பண்ணாலும். இப்போ அப்படி வந்துடுச்சு இல்லையா, ரைட் கொடுத்தோன்னே நம்ம போட்ட ஆடியோ வந்து ப்ளே ஆகுது. ஓகே, சாங் போட்டிருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சும்மா கையசி காமிக்கிறேன். நான் சொல்லி காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, எழுதியிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக யூடியூபுக்கு போயிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஆடியோக்கு கீழே நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறப்ப அப்படி நம்ம பாட்டெல்லாம் போட்டு இல்லை பேசிட்டு போட்டோன்னே நமக்கு போதுமான அளவுக்கு பேசிட்டோம் அப்படின்னா ஒரு ரைட் டிக் இருக்கும். அதை ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கோம் இல்லையா லோபோ, அது பிடிக்கல வேணாம் வேறு போஸ் வச்சுக்கலான்னா திருப்பியும் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா நிறைய போஸஸ் இருக்கும். நமக்கு பிடிச்ச போஸை நம்மளாவே நம்ம தட்டி விட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தட்டிட்டு டிக்கு கொடுத்தோன்னா அது தன்னால் யூடியூப் போடுற ஏரியாவுக்கு போயிடும். நமக்கு பிடிச்சதை நம்மளே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே அந்த லெட்ரு இருக்குது இல்லையா, அதை ஒரு டச் பண்ணிங்கன்னா நம்ம வந்து தமிழ்நிலைக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். இது வந்து நீங்கள் தமிழில் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த லெட்டர் இருக்குது இல்லையா, நான் தங்கிலீஷில் எழுதுவேன். நீங்கள் உங்களுக்கு தமிழில் தான் வேணும்னா அந்த லெட்டர்லாம் நீங்கள் தமிழில் கூட மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியாவுக்கு போயிட்டு நான் இப்போ வந்து லெட்டராக எழுதலை, எனக்கு என்ன நேம் வைக்கன்னு தெரில. அதனால கீழே பார்த்திங்கன்னா பொம்மை சிம்பிள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிக்சர்லாம் அதை சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா அந்த லெட்டரில் ஏதாவது எழுதி வச்சுக்கலாம் நேம். ஓகே, நீங்கள் எந்த கண்டென்ட் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த பொம்மை சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிவிட்டு இந்த பொம்மை நிறையா இருக்கும், கேக்கு, ஆர்டின்னு இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை ஒன்று வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ நேம் வந்து என்ன கண்டென்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கெட் ரெடி வித் மீ அதிகமாக போடுவேன்னா இதே மாதிரி கெட் ரெடி வித் மீ, டெம்பிள் கெட் ரெடி வித் மீ, இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நான் போடுவேன். இல்லைன்னா இந்த மாதிரி பொம்மைங்களை வச்சுட்டு போட்டு அப்லோட் இருக்கு இல்லையா, கீழே பிளாக் கலரில் அப்லோடுன்னு இருக்குல்ல, அதை ஒரு தட்டினீங்கன்னா போதும், கரெக்டாக ஓடிடும். அவ்வளோதான், நம்ம போட்ட வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, அப்லோட் ஆகிட்டு வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்திலாம் அப்லோட் ஆகிட்டு வந்துடும். இது இவ்வளோ சிம்பிளான வேலை தான் இந்த ஷார்ட் வீடியோ. ஓகே, ஸோ எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போட்ட வீடியோ ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ நம்ம போட்ட வீடியோலாம் ஓடிக்கிட்டுருக்கு. ஓகே, ஸோ சாங் போட்டிருக்கேன், அதனால் கையசிட்டுருக்கேன். ஸோ இவ்வளோ ஈஸியாக இருக்கிற ஒரு வீடியோவை
சில பேர் நினச்சிக்கோங்க யூடியூப் வீடியோ வந்து கஷ்டம் அப்படி இப்படின்னு. இது ரொம்ப ரொம்ப ஷார்ட் வீடியோன்றனால ஈஸி. உங்களுக்கு வந்து லாங் வீடியோ போடுறப்ப எடிட்டிங் ஒர்க் இருக்கும், அதுக்கு நேரம் ஒதுக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ஸோ நீங்களும் ஒரு 2-3 வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேசுகிற வீடியோ. ஓகே, இப்போ வந்து பாட்டு போட்டு நான் காமிச்சிருந்தேன், சாங் என்னால் காட்ட முடியாது, காப்பி சாட் வருன்றனால. அதே மாதிரி தான் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணணும். யூன்னு ஒரு இடம் கீழே இருக்கும், அதை அமுக்குனிங்கன்னா உங்கள் சேனல் வந்துடும். ப்ளஸ்ஸை வந்து நீங்கள் அமுக்கிட்டு போனீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபிக்கெலாம் வைப்போம் இல்லையா, நம்மளை கேமரா வந்து நம்ம முன்னாடி ஆன் ஆகிறதுக்கு, அதை வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சாங், இது உங்களுக்கு சாங் போட்டு உங்களை காமிச்சிக்கணும், கெட் ரெடி வித் மீ பண்ணணும், இல்லை ரீல்ஸ் பண்ணணுன்னா மேலே போய் டச் பண்ணுங்கள் அந்த சாங் சவுண்டுக்கு. இல்லை நான் வந்து ராவாக நேராகவே பார்த்து பேசணுன்னா இந்த சைடில் மேலே ஃபஸ்ட்டு இருக்கும், சைடில் ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் பேச போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பட்டன் தட்டிக்கணும். 50 மினிட்ஸா 3 மினிட்ஸ் கிடைக்கிது நமக்கு. ஓகே, 3 மினிட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியான டைமு. இல்லை உங்களுக்கு இப்போது 3 மினிட்ஸ் அமுக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் போதும் நான் பேசுனதுன்னா நீங்கள் டக்குன்னு அந்த நடுப்புற இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நின்றோம். கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ரைட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைட் பக்கம் இருக்க கேமரா, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரணுன்னா அதை ஃபஸ்ட்டு பட்டனை நீங்கள் செல்ஃபிக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளை காமிக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பேசலாம். இப்போ நான் வந்து கையில் ஃபோன் வச்சுட்டு பேசுகிறேன், சப்போஸ் அது இல்லாமல் பேசணுன்னா இப்படி தான் நம்மளை பார்த்த மாதிரி கேமரா வச்சுக்கணும். இல்லை பேக் சைடு உள்ள ரங்கோலியோ இல்லை சாமி எதை நீங்கள் காமிக்கணும், பேக் சைடு கேமரா எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு உள்ள ரவுண்ட் இருக்குது இல்லையா ரிங்கு, அதை டச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? எங்கள் சேனல் தான் 700 ரீச் ஆனோம். ஸோ இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு டெமோ வீடியோ மாதிரி போட்டுக்கிறேன். அது மாதிரி சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ பேசிவிட்டு டக்குன்னு நம்ம வந்து 15 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன் நான். ஸோ இதை பேசி முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பட்டன் வந்து நின்றும். நின்று பாருங்கள், இது மாதிரி நின்றோம். பக்கத்தில் ரைட் இருந்துச்சுன்னா அதை அமுக்கிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எவ்வளோ நிமிஷம் வச்சுருக்கோமோ அவ்வளோ நிமிஷம் தான் பேச முடியும். அப்புறம் அந்த பட்டன் கிளிக் ஆகிட்டு அதுவே நின்றோம். நான் பக்கத்தில் ரைட் இருக்கும் இல்லையா, அதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இருக்கிற ஏரியாவுக்கு போகும். நம்ம பேசின வீடியோ இருக்கு இல்லையா, அது ரெக்கார்டாகி நமக்கு வந்து காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு எழுதியிருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம் நம்ம போட்ட வீடியோ எப்படி இருக்குன்னு. பார்த்துக்கிட்டு அந்த நெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் பக்கம் கொண்டு போய் விட்டுருந்து. பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்குங்களா, அதை கட்டை விரல் வச்சு ஒரு அமுக்குனிங்கன்னா டைரெக்டாக அங்கே போயிடும். இப்போ அந்த லோபோ பாருங்கள், தமிழ்நிலையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் அந்த போஸு. இல்லை அப்படின்னா அங்கே அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அது மேலே கை வச்சிங்கன்னா கீழே கொண்டு போவோம். உங்களுக்கு பிடிச்ச போஸை நீங்கள் வச்சுக்கலாம். ரைட் கொடுக்கணும், அந்த போஸை தொட்டுட்டு ரைட் கொடுத்தீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த பிக்சரையே போட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு பிக்சர் போட்டுக்கிறேன், ஏன்னா டக்குன்னு எனக்கு என்ன நேம் வைக்கிறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நிலைக்கு பக்கத்தில் ஏதாவது நேம் வச்சுக்கிட்டு இந்த லோகோவையும் தொட்டுக்கலாம், இல்லை சும்மா கூட போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அது மட்டும்தான் இப்போதைக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ எல்லாமே செய்யணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் பிளாக் கலரில் இருக்கு இல்லையா அப்லோடு, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இந்த நேமு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த அப்லோடை கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய்டும் யூடியூபுக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் ஆகி நம்ம சேனல் இருக்கு இல்லையா அந்த இதுக்கு வந்துடும். நீங்கள் தட்டி பார்த்துக்கலாம். அப்லோட் ஆகிட்டு அதுவே நோ வியூஸ் அது மாதிரி காமிக்கும் அப்லோடு அப்படின்னு. நீங்கள் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு பக்கத்தில் லைக்கு கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேனல் டெவலப் ஆகும். ஓகே,
ஸோ இந்த வீடியோலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஷார்ட் வீடியோனால் ரொம்ப கஷ்டம், எடிட்டிங் பண்ணுறது ரொம்ப சிரமம்னு நினச்சிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நிமிஷத்தில் நம்ம கற்றுக்கிட்டு நமக்கு ஏதாவது வீடியோ யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளே நமக்கு வீடியோ எடுத்து போட்டுக்கலாம். ஸோ என்னோடய வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் என்னோடய வீடியோ எடுத்து நானே போட்டுப்பேன். அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 தடவை போட்டுட்டிங்க அப்படின்னா அப்லோட் ஆகி நம்ம வீடியோ ஓடிட்டுருக்கு. நான் இப்போ பண்ணேன் இல்லையா, அந்த வீடியோவை அப்லோடே பண்ணிட்டேன். ஷார்ட்ஸில் வரும்னு நான் நினைக்கிறேன், போய் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேணும், நீங்கள் பண்ணி பார்க்கணும், இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் கூட, இந்த வீடியோ இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு சாங் ஓடிட்டுருக்கு. இந்த பாட்டு உங்களுக்கு போட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது வேறு யார் ஷார்ட்ஸ்லேயும் சரி இந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, உங்களுக்கு அந்த சாங் பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும் அந்த சாங் எனக்கு போட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எந்த சாங் ஓடுதோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். எந்த படம் என்ன பாட்டுன்றது இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் அந்த சைடில் பார்த்திங்கன்னா இருக்கு இல்லையா, நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதை வந்து நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஈஸியாக நமக்கு பாட்டு எடுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிக்கணும். யாருடைய ஷார்ட்ஸ் பார்த்திங்கனாலும் இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணிவிட்டு சேவ்டுன்னு மேலே ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் டச் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலுக்கு அது வரும். இல்லை உடனே போடுறீங்க, ஒரு ஷார்ட்ஸ் ஒரு பாட்டை பார்க்குறீங்க, ஒருத்தவங்க போட்டிருக்குது, அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பாட்டு உங்களுக்கு கெட் ரெடி வித் மீக்கு வேணும், இல்லை ரீல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா அப்படி இருக்கும். மற்றவங்களும் அதே பாட்டை எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த இது. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் பார்க்குறீங்க, யூஸ் திஸ் சாங்னு வந்திருக்கும். கீழே ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த பாட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கீழே இருக்குது பாருங்கள், யூஸ் திஸ் சாங், அதை யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருப்பாங்க. அதை ஒரு கிளிக் பண்ணி தட்டினீங்க அப்படின்னா யூடியூப்குள்ளே போய் விட்டுரும், இப்படி வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த சாங் எத்தனை நிமிஷமோ அவ்வளோதான் ஓடும். ஒரு 45 நிமிஷம் இல்லை 60 செகண்ட் தான் வரும். அதுக்கு மேலே வந்து சாங்கு போட மாட்டாங்க யூடியூப் ஷார்ட்ஸில். ஸோ அது வந்து எத்தனை நிமிஷம்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செல்ஃபி பக்கம் மூட வச்சுட்டு நீங்கள் வந்து சாங் போட்டுக்கலாம். இல்லை பேக் சைட் பக்கம் வேணும்னா பேக் சைட் பக்கம் தள்ளிட்டு அந்த சாங்கை வச்சு ரங்கோலியோ இல்லை பசங்க டான்ஸ் ஆடுறாங்களோ எது வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே நின்றுடும், அந்த சாங் இருக்கிற வரைக்கும் தான். இல்லை அந்த சாங் எனக்கு கொஞ்சம் போதுன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த சாங்கை யூஸ் பண்ணிட்டு நடுப்புற அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நின்றுடும் சாங்கு. ரைட் பக்கத்துலேயே ரைட் இருக்கு இல்லையா, அதையும் ஒரு அமுக்கம் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் அமுக்குனிங்கன்னா யூடியூப் பக்கம் போயிடும். தமனேலி செட் பண்ணிட்டு நேம் வச்சுட்டு அப்லோடு அதை கொடுத்தீங்கன்னா ஆச்சு, அவ்வளோதான். வீடியோ வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த அப்லோடுங்கிறத மட்டும் நீங்கள் லாஸ்ட்டாக வச்சுக்கணும், பாக்கி எல்லாத்தையும் முன்னாடி செஞ்சுக்கணும். நேமு தமனேலி இதெல்லாம் வச்சுக்கணும். இப்போ நான் பண்ணது அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் நெக்ஸ்ட்டு இன்னும் கொடுக்கலையோ, நெக்ஸ்ட்டு இருக்கிறத நீங்கள் தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிடும். இங்கே போனோடனே மேலே அது ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை ஒரு டச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதே கூட வச்சுக்கலாம். எனக்கு பிடிக்கலன்றனால நான் மாற்றுறேன். நமக்கு பிடிச்ச போசஸை அங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஃபோட்டோவாக அழகாக இருக்கும் நம்ம எடுத்த வீடியோ. ஸோ நமக்கு பிடிச்ச போசஸை நம்ம வச்சுட்டு ரைட்டை கொடுக்கணும். மேலே இருக்குது பார்த்தீங்களா ரைட்டு, அதை ஒரு தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும் நம்ம செலக்ட் பண்ணது. ஓகே, இப்போ வந்து தமனேலி வச்சு தலைப்பு வைக்கணும் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கிலீஷ் லெட்டர் இருக்குது, நீங்கள் தமிழ்லேயும் மாற்றிக்கலாம். என்ன உங்களோட கண்டென்ட் என்னன்னு நீங்கள் போட்டுக்கணும். கெட் ரெடி வித் மீ, த்ரிஷா கெட் ரெடி வித் மீ, இல்லை டெம்பிள் கெட் ரெடி வித் மீ, இல்லை உங்களுக்கு அது பாட்டு பேரையே கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். ஓகே, இல்லை அப்படின்னா அந்த மைக்கில் சொன்னிங்கன்னா கூட நல்லா இருந்ததுன்னா ஃபோனு அதில் கூட அப்படியே டைப் ஆகும். நான் லோபோவே வச்சுக்கிறேன். ஓகே, இது வேணால் வச்சுக்கலாம். அந்த லோபோலாம் வச்சுட்டிங்கன்னா அப்லோடு கருப்பு கலரில் இருக்கு இல்லையா, அதை ஒரு தட்டுங்க, அவ்வளோதான், போயிடுச்சு. நம்ம வந்து சாங் போட்டு வீடியோ போட்டது கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்குள்ளே போயிட்டு அப்லோட் ஆக போயிடுச்சு. ஓகே, அப்லோட் ஆகி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் வந்துடும். வந்தோடனே நோ வியூஸ்ன்னு காட்டும். அதுவே நம்ம மொபைல்லே வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு யுவர் வீடியோ அப்லோடுன்னு வரும்.
ஓகே, நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா அதில் நம்ம என்ன பண்ணோமோ அது வரும். ஸோ பக்கத்தில் லைக் பட்டன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற வீடியோவுக்கு நம்மளே தான் லைக் பண்ணிக்கணும். ஸோ இது பேசிக் தான். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போக 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 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன பண்ணணும், எப்படி எடிட்டிங் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்தோடனே அதை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எடிட்டிங் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமெல்லாம் இல்லை. ஓகே, இன்னும் ஒரு லாங் டைப் வீடியோவுக்கு எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த குட்டி வீடியோவை எப்படி பண்ணுறதுன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு, நம்மளது வரும், அதையும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு 2 வீடியோ நீங்களாகவே அப்லோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்லோட் ஆகிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி தான் காமிக்கும் நமக்கு. நம்ம தட்டி பார்த்தோன்னா நம்ம என்ன வீடியோ போட்டோமோ அது அப்படியே ப்ளேவாகும். ஓகே, ஸோ அங்கே சாங் போடுறதுனால நான் சும்மா தலையெல்லாம் ஆட்டிக்கிறேன். எனக்கு என்ன பண்ணு தரல. ஸோ சாங் நல்லா இருந்ததுனால நான் அப்படி காமிச்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், ஸோ இந்த மாதிரி நீங்களாவே போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படியே வந்துட்டு போகாமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வைங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனையும் தட்டி வைங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஷார்ட் வீடியோ எப்படி போடுறதுன்றதை மட்டும்